திரு ரமேஷ் ராமன் வந்திருக்காரு. நான் மனோர் பாஷா 2 பேர்ட்டையுமே வரேன். ரமேஷ், நீங்கள் வந்து ஒரு தொழிலதிபருக்கு எதிராக ஒரு குற்றச்சாட்டை ஒரு நிறுவனம் வைக்குதுன்னா உடனே அது தேசத்துக்கு எதிரானதுன்னு கொண்டு வர்றதே ஒரு சிக்கலான பார்வையாக இருக்கேங்கிறாரு. எத்தனையோ தொழிலதிபர்கள், எத்தனையோ நிறுவனங்கள் இங்கே நடைபெறுது. அதுக்கெல்லாம் வராமல் அதானிக்கு ஒன்றுன்னா அது தேசத்துக்கு ஒன்று அப்படிங்கிற மாதிரி அதை ட்ரீட் பண்ணுறதே முதல்ல தவறு. அதுக்கு ஏன் பிஜேபி இவ்வளோ தூரம் வரணுங்கிற கேள்வியை அவர் முன்வைக்கிறார் திரு ஆனந்த் சீனிவாசன். இது என்னன்னாக்கா, என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு நிறுவனம், அந்த நிறுவனம் வந்து இந்த மார்க்கெட்ல இருக்காங்க. இதே நிறுவனம் வந்து வேற ஃபாரின் மார்க்கெட்ல கூட உங்களுடைய ஷேர்ஸ் வந்து ஃப்ளோட் பண்ணலாம். நாஸ்டாக்ல இருக்கலாம், இல்ல வேற தானே அவங்க நிக்கி அங்க எங்க போறாங்க. அந்த நிறுவனம் ஒரு முறைகேடு செய்திருக்கிறதுனா அதை பத்தி பேசுறாங்க. நான் என்ன கேட்கிறேன், இதே மாதிரி அமெரிக்கால பல நிறுவனங்கள் மேல பல குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கு. ஐடி நிறுவனங்கள் மேல ஆயிருக்கு, டிஃபென்ஸ் சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் மேல ஆயிருக்கு. இந்த மாதிரி பல நிறுவனங்கள், ஒரு சில நிறுவனங்களோட குற்றச்சாட்டு வந்து அது பாதியில வருது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ஃபைனை மட்டும் கட்டிட்டு போன்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. ஒரு சில நிறுவனங்கள் வந்து மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு என்ற எல்லாம் கடந்த காலங்கள் எல்லாம் பார்த்தோம். அது நடக்க என்ன பண்ணுவாங்க, எப்பயுமே இந்த மொத்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் ஸ்ட்ரிஞ்சன்ட் பண்ணிட்டே போவாங்க. இது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு தவறு நடக்குதுன்னா வெளிப்படையாக மக்கள் மன்றம் முன்பு, இப்ப நான் சொல்றது வந்து செனட்ல இருக்கலாம், காங்கிரஸ்ல இருக்கலாம், எல்லாரையும் உட்கார வச்சு வெளிப்படையா கேக்குறாங்க வந்து பண்ணுவாங்க. அதுதான் இங்க ஜேபிசி கேக்குறாங்க. இங்க ஜேபிசி நடக்கிறது கூட நம்ம கிட்ட எந்த அளவுக்கு வெளிப்படைத்தன்மையோட நடக்குதுங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. சரி, நான் என்ன கேக்குறேன், அதுக்கே தயாரா இல்லையேங்கிற நான் சொல்றது நடக்கணும். நான் திரும்ப விரும்புவது அது நடக்க வேண்டும். அதுக்கு முன்னாடி அதே மாதிரி வைக்கப்படும் ஆதாரங்கள் என்னங்கிறதையும் மிக தெளிவா வைக்கணும்ங்கிறது தான் பாயிண்ட். இப்போ இன்னொரு விஷயம் என்ன அதுல தெளிவின்மை இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்க? அவங்க வெளிப்படையா 3 குற்றச்சாட்டுகளை முன்வைக்குது அந்த அறிக்கை. காங்கிரஸ் கட்சி உள்ளிட்ட எல்லா எதிர்கட்சிகளும் இன்னைக்கு கேள்விகள் எழுப்புறாங்க. ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டிக்கு அனுப்புங்கன்றாங்க. அதை விடுத்துட்டு அதை டிஃபெண்ட் பண்ற இடத்துலயே பிஜேபி இருக்கு, மத்திய அரசாங்கம் இருக்குங்கிறதா இப்ப எதிர்கட்சிகள் வைக்கக்கூடிய விமர்சனம். இது டிஃபெண்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா இப்ப இதுல சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுங்கிறது 2 பார்ட்டா நீங்க பார்க்கணும். ஒண்ணு, அதானிங்கிற ஒரு தனிப்பட்ட நிறுவனத்தின் மேல் வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு. ஓகே. 2வது, அதை வந்து விசாரிக்க வேண்டிய நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு இன்ஸ்டிடியூஷன். அந்த இன்ஸ்டிடியூஷனோட இதுவே வந்து இன்டெகிரிட்டியே கேள்விக்குறியாகும் பட்சத்துல இதை நிச்சயமாக நிரூபிப்பதற்கு அத்தனை இது 2 தரப்புக்குமே ஆப்பர்ச்சுனிட்டி. ஆமா சார், அந்த இன்ஸ்டிடியூஷனுக்கான பொறுப்பு இன்னைக்கு கூடுதலா இருக்குல்ல. அதானி நிறுவனத்தின் மீதான குற்றச்சாட்டை விமர்சிக்கிற இடத்துல இருக்கிறாங்க. இன்னொன்னு, ஒரு சேர்பர்சனா இருக்கக்கூடிய ஒருத்தரே கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா அது இன்னும் கூடுதலான சிக்கலுக்குரிய விஷயம் இல்லையா? அதை உடனே அரசாங்கம் தானே விசாரிக்கணும். இப்படி ஒரு டிப் ஆஃப் கிடைக்குது அப்படின்னா அரசாங்கம் என்ன செய்யணும், இதை ஒரு திறந்த மனதோடு விசாரணைக்கு உத்தரவிடும் அப்படின்னு சொல்லாம டிஃபென்ஸ் எடுக்கிறது இருக்கு இல்லையா? இது உடனே தேசத்துக்கு எதிரானது, இப்படி ஒரு விமர்சனத்தை வைக்கிறது காங்கிரஸ் சதி இல்ல. அதெல்லாம் யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏன்னா இப்ப நான் என்ன கேக்குறேன், இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டை பத்தியே பேசணும். ஏதாவது மாதவி அப்படிங்கிறவங்க சொல்றாங்க, அந்த தலைமை பொறுப்புல இருக்காங்க, அவங்களை ரிமூவ் பண்றதுனால நாடே விழுந்துருங்கிறதெல்லாம் கிடையாது. அப்ப ஒரு இண்டிவிஜுவல் அந்த பதவியில இருக்காங்க, அவங்க ஒருவேளை தவறு பண்ணிருந்தா, இதை விட நான் என்ன சொல்றேன், தவறு செய்யவில்லை என்றால் ஹிண்டன்பர்க் எக்ஸ்போஸ் ஆகும். ஆனா தவறு செய்திருந்தால் இவர் தான் வந்து நாட்டின் மீது தாக்குதல் நடத்திருக்காங்கன்னு சொல்லணும். ஆமா சார், அதுக்குள்ளெல்லாம் போகாமலே அமைச்சர் கிரிராஜ் என்ன சொல்றாரு, ராகுல் காந்தி ஈவன் டிஃபேம்ஸ் a nation when he goes abroad. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். அடுத்த லைன், when at home he creates confusion and fear among countrymen. இந்த விமர்சனங்கள் இருக்கு இல்லையா, இதெல்லாம் முன்கூட்டியே ஏன் இந்த இடத்துக்கு வர்றீங்க நீங்க? எந்த விதமான விசாரணைக்குள்ளேயும் போகாம இப்படி ஒரு அறிக்கை வருது, அதுக்கு பின்னாடி என்ன இருக்குங்கிறதுக்குள்ள போகாம டிஃபென்ஸ் எடுக்கிறது இருக்கு இல்லையா? அப்ப அதுதான் நான் என்ன கேக்குறேன். ஆமா, இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு சொன்னா கூட மியூச்சுவல் ஃபண்ட் வந்து சஹி ஹை அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது சரியானதுன்னு சொல்லிட்டு ஒரு மார்க்கெட்டிங் கேம்பெயின் நடத்துறாங்க. ஆனா கடைசியில சொல்லும் போது வேகமா படிப்பாங்க. பாத்தீங்கன்னா உங்களுக்கு எனக்கு புரியாத மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க்ன்ற மாதிரி வேகமா ஒரு வார்த்தையை சொல்லிடுவாங்க. அதே மாதிரி இப்ப நான் என்ன கேக்குறேன், பிரதமரோ பினான்ஸ் மினிஸ்டரோ அவங்க வந்து ஒரு எந்த வித ஒரு இதுக்கும் வந்து ஒரு இந்த இதுல வந்து சொல்ல முடியாது. அதாவது பொசிஷன்ல இருக்கும்போது நீங்க ஸ்டாக் வந்து இது பண்ணலாம் அது பண்ணலாம் கூட மக்கள் கிட்ட ஒரு கான்பிடன்ஸ் பூஸ்ட் பண்றதுக்கு சொல்லாமே தவிர தேர்தல் சமயத்துல அதை பேசிட்டு கூடாது. அதை பேசியதே முதல் தவிர. அப்போ கீழே போச்சுக்கும் போது இப்ப இவங்க பேசுனதுக்கு இது பண்றாங்கன்னா அதுக்கும் பொறுப்பெடுத்துக்கணுங்கிறது வந்து ஒரு முக்கியமான விஷயம். இந்த மாதிரியாக ஒவ்வொரு விவகாரத்திலையுமே
நீங்க இண்டிபெண்டன்ட் விஷயங்கள்னு வரும்போது அதை விசாரிக்கணும். இப்ப நான் என்ன சொல்றேன், முதல்ல எடுத்த உடனே அரசுங்கிறது எப்படின்னாக்க, ஒரு போலீஸ்காரர் இருக்கார், அவர் மேல ஒரு குற்றச்சாட்டு எழுந்தா உடனே எம்பி குதித்து நாங்க இவங்களுக்கு அதெல்லாம் நாட்டின் மீது தொடுக்கப்படும் தாக்குதல் இந்த இவரை பத்தி பேசுறாங்கன்னு சொல்லக்கூடாது. அதுக்கு பதிலா என்ன சொல்லணும், இதுக்கான விசாரணை அமைப்பு இது ஏன்னா அதுதானே முறைப்படி பண்றோம். அந்த மாதிரி இந்த செபிங்கிற ஒரு பாடிங்கிறது ஒரு போலீஸ் ஆர்கனைசேஷன் மாதிரி, ஏன்னா அவங்களுடைய பொறுப்பு இந்த ஸ்டாக் மார்க்கெட்ல இந்த தவறு நடக்கக்கூடாதுங்க. ஒரு குற்றச்சாட்டு இருக்குன்னா இவங்க முன்னாடி சர்டிபிகேட் கொடுத்துட்டு இல்ல இது நடக்கக்கூடிய இது இல்லைன்னு சொல்லும் போது அது ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல. அதே மாதிரி சகோதரர் ராமசாமி மையப்பும் தெளிவா சொன்னார். அவர் சொல்லக்கூடியது அவருடைய பார்வையை வைத்தாரே தவிர எங்கேயும் பாஜகவுக்கோ இல்லைன்னா ஒரு இது சர்டிஃபை பண்ற மாதிரி எதையும் பாஜகவுடைய கமெண்ட் பத்தி நீங்க சொல்லுங்க, அது ஏற்கக்கூடியதானா? நீங்க ரமேஷ் சார் சொல்றாரு தவறு, அப்படி சொல்லக்கூடாதுன்னு சொல்றாரு இல்லையா? யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாது. அதுதான் இல்ல நான் என்ன கேக்குறேன், அதுதான் ஆனந்த் ஸ்ரீனிவாசன் அவர்கிட்ட கேட்டாரு, ராமசாமி கிட்ட. யூபிஏ காலகட்டத்துல பார்ட்டிசிபேட்டரி நோட்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க. இதெல்லாம் சொல்லக்கூடியவர் என்னுடைய அன்பு மூத்தவர் ஆனந்த் சீனிவாசன் அவர்கள் கிட்ட கேளுங்க. அதே பார்ட்டிசிபேட் நோட்டை பாஜக ஆட்சி காலத்துல கண்டினியூ பண்றாங்கிறது வேற. அங்க பார்ட்டிசிபேட் நோட்டை இன்ட்ரோடியூஸ் பண்ணதுனால தான் இன்னைக்கு கண்டினியூ பண்றாங்க. ஆனா அது வழியா கருப்பு பணம் உள்ளே அது மார்க்கெட்டுக்கு மேனிபுலேஷனுக்கு வழிவகுத்தா இல்லையாங்கிறதையும் சொல்லணும். அதே நேரத்துல இன்னைக்கு மார்க்கெட் மேனிபுலேஷன்ங்கிறது சரி, கடந்த காலங்கள்ல இதே மாதிரியான அப்பாயின்மெண்ட்ஸும் சரி, இதே மாதிரி சித்ரா விஷயமா இருக்கட்டும், எதுவுமே அரசு இங்க ஒரு 10 வருடங்களாக இந்த விஷயங்களை சரியாக செயல்படுத்தாமல் அதாவதுங்க, இந்திய தேசம் பாரத தேசம் அப்படின்னா அது மோடி அப்படின்னா அது அதானி. இப்போ அதானி மேலே ஒரு குற்றச்சாட்டு வந்துச்சுன்னா அப்போ மோடி பக்தர்கள் பொங்க தானே செய்வாங்க. உங்களுக்கு அதான பிரச்சனை. அவங்க 2 திருடர்கள் இருக்காங்க, ஒரு போலீஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஒருத்தன் பெரிய திருடன், இன்னொருத்தன் சின்ன திருடன் வச்சுக்கோங்க, பிட் பாக்கெட் திருடன், இன்னொருத்தன் பெரிய கொள்ளக்காரன். இல்லை சார், இவங்க டைமிங்கை கேள்விக்குள்ளாக்குறாங்க சார். இந்த அறிக்கை சனிக்கிழமை வருது, ஞாயிற்றுக்கிழமை திரு ராகுல் காந்தி இதை பெருசாக்குறாரு, திங்கக்கிழமை மார்க்கெட் இது வரும், அல்லது நாடாளுமன்ற கூட்டத்தொடர் எப்போல்லாம் வருதோ அப்போல்லாம் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வர்றாங்க அப்படின்னு அரசியல் ரீதியாக அதில் இருக்கக்கூடிய சந்தேகங்களை எழுப்புறாங்க. இன்னொன்று, இப்போ ஹிடன்பர்க் மாதிரியான ஒரு வெளிநாட்டு நிறுவனம், அந்த நிறுவனம் ஒரு குற்றச்சாட்டு அது இந்திய பங்குச்சந்தையில் பெரிய பாதிப்பை தாக்கத்தை உண்டாக்கும்னா அதுக்கு காங்கிரஸ் கட்சி சேர்த்து சதி பண்ணுதுன்னு ஒரு பொலிட்டிக்கல் விமர்சனம் வைக்கிறாங்க. இது எந்த விதத்தில் பாதிப்பை உண்டாக்காதாங்கிற கேள்விகள் வைக்கிறாங்க. அந்த கேள்வி அது ஒரு அரசியல் ரீதியான கேள்வி, அதை நீங்க பார்க்கலையா? இதை கண்டுபிடிச்சது யாரு? இதை கண்டுபிடிச்சது செபியா? செபி அதானுடைய இத்தனை டிரான்சாக்ஷனையும் அவங்க இதுவரைக்கும் மறுத்துட்டு இருக்காங்க. அதானி குழுமமோ செபியோ அல்லது இந்த குற்றச்சாட்டுகளே மறுக்கிறாங்க. அடிப்படையில் ஹிண்டன்பர்க்குடைய குற்றச்சாட்டுகளே இது வரைக்கும் மறுக்கிறாங்க. இன்னைக்கு ரிப்போர்ட் அரவிந்த் தெளிவாக சொன்னார். நீங்க செபியினுடைய தலைவரே அதில் இன்வால்வ்டுன்றப்ப எப்படி செபி ஒழுங்கா? அதுதான் இன்னைக்கு இப்போ ரீசெண்டாக வெளியிட்டு இருக்கக்கூடிய ஆவணம். அதுதான் அவங்க சொல்றது. ஹிண்டன்பர்க் கொண்டு வர்றது செபியினுடைய தலைவர் இதில் இன்வால்வ் ஆயிருக்காங்க. அப்புறம் எப்படி அவங்க முறையாக விசாரணை நடக்குமாங்கிற கேள்வி அவங்க எழுப்புறாங்க. நடக்கல. அதனால தான் இந்த பிரச்சனை வந்திருக்கு. நீங்க ஜனவரி 2023 ஹிடன்பர்க்குடைய ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் வருது. $100 பில்லியன் மார்க்கெட் கேபிடலைசேஷன்ல காலி. இந்த $100 பில்லியன் யார் போட்ட பணம்? எப்படி இது உருவானது? மார்க்கெட் கேபிடலைசேஷன் எப்படி வந்துச்சு? ஒரு கம்பெனி 2,30,000 கோடி கடன் வாங்குது. அந்த கம்பெனியுடைய டோட்டல் ரெவன்யூ 2,60,000 கோடி. உங்களுடைய டெப்ட் டு ரெவன்யூ ரேஷியோவே 0.88 இருக்கு. ரொம்ப ஹையா இருக்கு. இது ஒரு வாலடைல் சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணுது. இது ஒரு பெரிய சிக்கலை கொண்டாடுது. பெரிய காங்கிளமரேட்டுக்கு இது ஒரு பிரச்சனை இல்லைன்னா கூட, ஆனால் இந்த அதானி குரூப் மேல இவங்க சொல்றாங்களே மார்க்கெட் கேபிடலைசேஷன் சரியில்லை, குறையல, நல்லா தான் இருக்குது, ஒன்று போனா ஒன்றும் ஒட்டுமொத்த இந்தியாவே சரிஞ்சிடாதுன்னு சொல்றாங்கல்ல, அவங்களுக்கு நம்பிக்கை. ஏன்னா அதானியை காப்பாற்றுவார் மோடின்ற நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கு. அதனால ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி போகுது. செபி என்கொயரி பண்ணாதுன்னு இருக்கு.